பிரைஸ் அலாட். சங்கீதம் 9 லாஸ்ட் வீக் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். லார்ட், thou hast heard the desire of the humble, thou wilt prepare their heart, thou wilt cause thine ear to hear. ரொம்ப அருமையான ஒரு வசனம். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு பிரபல நகைக்கடை அதிபர் ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஆஃப் மாடியில் ஒரு 20வது மாடியிலேருந்து ஏதோ குதித்து இறந்து விட்டார் என்பதை நான் கேள்விப்படும்போது என்னுள் எழுந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர் பிரபல கடை அதிபர்னால் லாஸ்னால் விழுந்திருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் அவருக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அதனால் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு 100 300 கிராமில் தன்னுடைய ஜுவல்லரி ஷாப்பை ஆரம்பிச்சிருப்பார். இன்றைக்கி டேட்டு உங்களுக்கு தெரியும், 10,000 rupees 24 கேரட். ஸோ 300 400 ஒரு கிராம் அப்போது ஷாப் ஆரம்பித்து, இல்லை 50 ரூபா கூட இருக்கலாம். இன்றைக்கி 10,000 rupees கிராம் போயிட்டுருக்கு இல்லையா. இந்த டிஃப்ரென்ஸே அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அது அவர் வியாபாரத்தில் லாஸ் ஆயிருக்குன்றதை 100% நம்மளால் சொல்ல முடியும். லாஸ்னால் சாவலை. அப்போது அந்த இடத்துல என்ன அமைக்குது? சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை. சிறுமைப்பட்டவர்கள் என்றால் பணத்தை பேஸ் பண்ணி அல்ல, அவர்களுடைய இருதயம் அவர்களை யாருமே கேர் பண்ணலன்ற அந்த எம்டி பிளேஸை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க. அது எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வேக்கண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வேக்கண்ட்டான இடத்த தன்னுடைய பிள்ளைகளோ மனைவியோ ஃப்ரெண்ட்ஸோ பணமோ எதுவுமே அந்த வேக்கண்ட்டான பிளேஸை நிரப்ப முடியாது. ஏன்னா அந்த வேக்கண்ட்டான இடத்துல இருக்கக்கூடியவர் தேவன் தான் அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல வேறு யாரையோ எடுத்துன்னு போய் வச்சா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. ஒய்ஃபு ஏதோ ஒரு சூழ்நிலையில் போயிடுவாங்க. அப்புறம் மகன்கள் நம்மளுடைய சொத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை படிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லை ஒய்ஃபை அப்பா அம்மா தாய் தந்தை எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அன்பு மூலியமாகவும் பிஸ்னஸ் மூலியமாகவும் சக்ஸஸ் மூலியம் வந்து போவாங்க. ஆனால் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தேவனை நீங்கள் அந்த இடத்துல அலோவ் பண்ணால் தான் அவர் அங்கே தங்குவார். அலோன்னா எப்படி பண்ணுறதுன்னா, அவரை தியானிப்பதன் மூலியமாக, எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் தேவனை உங்கள் இருதயத்திலே அலோவ் பண்ணால் தான் அவர் அங்கே வருவார். அவரை விட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் இருதயத்தில் அலோவ் பண்ணிங்கன்னா அது நிரந்தரமானவை அல்ல. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆளாயிடுவீங்க. உங்கள் இருதயத்தில் தேவன் இல்லாமல் மற்றவங்கள முதலாவது இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வரும்போது இத்தனாவது மாடியிலேருந்து நீங்கள் குதிக்க வேண்டியது தான். எத்தனை 1000 கோடி நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணாலும் உங்கள் இருதயத்திலே உங்கள் எம்டி பிளேஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு யாராலுமே முடியாது. அதுவே ஒரு தோல்வி ஆகிடும், விரக்தி ஆகிடும். பீக் ஆஃப் மணி உங்கள்கிட்ட இருந்தாலும், அதிகமான பணம் உங்கள்கிட்ட இருந்தாலும், உங்களுடைய இருதயமானது தேவன் இல்லை என்னும் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்தந்த தோல்விகள் வரும்பொழுது நீங்கள் அந்த தோல்வியை சந்திக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தேவன் இல்லாததான் காரணம்னே உங்களுக்கு தெரியாமல் வேத வசனத்தை தியானிக்காமல் தெரிஞ்சு நீங்கள் சில பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. சில பேர் ட்ரக்ஸு சரக்கு கெட்ட பழக்கத்துக்கு ஆகிடும். சில பேர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மூலிமா எல்லாத்தையும் இழந்து ஜீரோ ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு பணம் இருக்கிறவனும் இதில் வருவான், 10 பைசா இல்லாதவனும் இதில் வருவான். இவங்க எல்லாருமே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவன். அப்பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு பழைய பிரசங்கம் கேட்டதோ இல்லைன்னா ஏதாவது வேறு வசனமோ இல்லை சர்ச்சில் பிரசங்கத்து மூலிமா ஏதோ ஒரு மூலிமா தேவனை தேடணுன்ற அந்த உணர்வு வரும்பொழுது அவர்கள் அப்பொழுது கர்த்தருடைய அன்பை பெறக்கூடிய சிறுவர்களாக இருப்பார்கள். அந்த சிறுவர்களாகிய அவருக்கு வயசு 60 இருக்கும், ஆனால் சிறுமைப்பட்டவர், அதாவது கர்த்தரை தேடுவதிலே சிறுமையாக கர்த்தரிடத்தில் அவர் வருவார்கள். அப்போது அந்த கர்த்தரை பற்றி தெரிய
இருக்கக்கூடிய அந்த சிறு அஹ், ஒரு பப்ளி பழம் விதை பார்த்திங்கன்னா ஒரு மணி மாதிரி இருக்கும். அந்த பப்ளி பழம் விதத்தில் அந்த கருப்பு கலராக இருக்கும். அந்த அந்த விதையிலிருந்து ஒரு செடி வந்து அந்த செடியிலிருந்து பல பப்ளி பழம் வந்து பப்பாயா வந்து அதிலிருந்து எடுத்து எல்லா விதையும் விதைக்கலாம். கர்த்தருடைய அன்பானது சிறுமைப்பட்டவர்களுடைய இது பணத்தை பேஸ் பண்ணி அல்ல, இல்லை பணம் இல்லாதவர்களை பேஸ் பண்ணி அல்ல, பணம் இருக்கிறவர்களை பேஸ் இது இது எல்லாரை பற்றி யாருக்கெல்லாம் தேவன் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த இந்த விஷயம் பொருந்தும். சிறுமைப்பட்டவர்களுடைய இருதயம் சிறிய அளவிலே கர்த்தரை தேட அவர்களுடைய மனசு அதை தேடி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேவன் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற உணர்வு ஒரு நாள் வரும். அப்படி வரும் பொழுது தேவனை சிறுமைப்பட்டவர்களாக அவர் போய் தேவனை அணுகுவார்கள். தேவனை அணுகும் பொழுது அது விதையாக தேவன் அவருடைய இருதயத்தில் வருவார். விதையாக வந்து தேவனை பற்றி அறிய 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 செடி மரம் கனியில் விதை விதையில் செடி விதையில் கனி செடி மரம் கனி அப்படியே ப்ராசஸ்ஸு கர்த்தர் இடத்துல அவருக்கு அப்படியே வாழ்ந்துகிட்டே வருவாங்க. இது இங்கே மட்டுமல்ல, இந்த இந்த ஆசீர்வாதமானது அவர்கள் பரலோக ராஜ்யத்திலும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிரந்தர நித்தியமாக தேவ அன்பை பெறுவதற்கான சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். அந்த அந்த எவரானாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் தான். தேவன் உங்களிடத்திலே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் தான். எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வருகிறாரோ விதை போல நீங்கள் தேவனை அலோ பண்ணுகிறீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவன் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் செழிக்க ஆரம்பிக்கும் பொழுது சோதனைன்னா உங்களுக்கு வராது, வேதனை இருக்காது, எவனையும் நம்ப மாட்டீங்க. எவன் ஏமாத்தினான்னு உக்காஞ்சி அவன் ஏமாத்திட்டானேன்னு சோறுவல்ல குடிக்க மாட்டீங்க, அவன் ஏமாற்றிட்டானேன்னு அழுவ மாட்டீங்க, அவன் ஏமாற்றிட்டானே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டீங்க, பொண்டாட்டி ஏமாற்றிட்டான், புருஷன் ஏமாற்றிட்டான், பையன் ஏமாற்றிட்டான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்னோட தேவன் இருக்கிறார், தேவன் அவனை மன்னிப்பார், நான் அவனை நம்பவில்லை, தேவனை நம்பியிருப்பதால் அவன் இப்படி செய்வது அவனுடைய அறியாமை குறிக்கிறது, அவனுக்கும் தேவனை பற்றிய அறிவு வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் செய்வீர்கள். முழுமையாக கிறிஸ்துவை நம்பியிருக்கிற எவனும் சிறுமைப்பட்டவன் அல்ல. எல்லாருக்கும் ஏசப்பா தேவை. அதுதான் ஃபைனல். எல்லாரும் சிறுமைப்பட்டவர்கள் தான். எப்பொழுது கர்த்தர் அவர்களிடத்திலே இல்லாத வரைக்கும் அல்ல கிறிஸ்துவை ரெகுலராக பைபிள் ஜபம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு யூ-டர்ன் போட்டு கிரிக்கெட் மூலிமா, டூர் போகிறது மூலிமா, கார் ஓட்டுறது மூலிமா, ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தரை விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. சில மாதங்கள் அல்ல சில ஆண்டுகள் கழித்தே அவர்கள் கர்த்தரிடத்தில் இல்லை என்கின்ற உணர்வு ஒரு நாள் வரும்போது அச்சுச்சோ நம்ம இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக வேறு இதில் இறங்கிட்டு இருக்கிறோமே. அதுதான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவன் இது பணத்தை பேஸ் பண்ணி வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ணி அல்ல, இது கிறிஸ்தவராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்டவர்கள் தான். என்ன சூழ்நிலையில் தேவனை விட்டு அவர்கள் வாழ்வார்களே ஆனால் அவர்கள் அனைவரும் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்வார் என்றால் விதையை போல அவர்களுடைய இருதயத்தில் எண்ணிக்கை ஐயோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, நம்ம ஏதோ ஒரு பொருளை சார்ந்திருக்கிறோம், கிரிக்கெட்டை சார்ந்திருக்கிறோம், சினிமாவை சார்ந்திருக்கிறோம், குடியை சார்ந்திருக்கிறோம், பணத்தை சார்ந்திருக்கிறோம், குடும்பத்தை சார்ந்திருக்கிறோம், காரை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு எப்போ ஐயோ தேவனிடத்தில் இல்லாமல் இதை மெயினாக வச்சுருக்கிறோமேனு எப்போ உணர்கிறாங்களோ அப்போ சிறுமைப்பட்டுக்கிற கர்த்தர் வந்து சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களை அலோ பண்ணுறாரு. நீங்கள் அது நினச்ச உடனே அவர் வந்து
விதையை போல் உங்கள் இருதயத்தில் வந்து செடியாகி மரமாகி கனி தந்து கனியிலிருந்து விதையெடுத்து திருப்பி அதில் செடியாகி மரமாகி கனி தந்து அந்த மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து வளர்ந்து 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 வந்து அதுலேருந்து ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து நித்தியமாய் பரலோக ராஜ்யம் வரைக்கும் அங்கே போய் அங்கேயும் உங்களுடைய ஆசீர்வாதம், அப்புறம் இங்கேயே ஆசீர்வாதத்தை லைவாக ருசிக்கலாம். தேவனை பூலோகத்திலேயே ருசித்து அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபையை பெற்று அவருடைய அன்பை பெற்று இந்த உலகத்திலேயே அவருடைய நாமத்தை உலகத்துக்கு சொல்வதற்கு தேவனுடைய அன்பை இங்கேயே பெற்று இங்கேயே அவரை வந்து நம்ம அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அங்கேயும் போய் நித்தியமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். அது என்னுடைய எப்போதுமான ஒரு வசனம். ஸோ கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு, சிறுமை என்றால் இதில் இப்படி தான் நான் இந்த வார்த்தையை நான் வந்து விஷுவலாக பார்க்குறேன். எல்லாரும் தேவனிடத்திலிருந்து ஒரு நாள் தெரியாமல் ஸ்கிப்பாகி போவாங்க. ஆனால் அகைன் திருப்பி அங்கே வருவார்கள். அப்பொழுது அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். அதுதான் அந்த கம்ஃபர்டபுளான தேவன் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் எண்ணி சிறுமைப்பட்டவர்களோட யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள்னா கர்த்தர் கிறிஸ்தவனாகவே இருந்து கிறிஸ்தவனோடவே வாழ்ந்து தன்னுடைய வாழ் நாட்களை வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கிற நபராக இருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் கிறிஸ்து இல்லை என்றால் அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். எப்பொழுது அவர்கள் உணர்ந்து தேவனை ஐயோ ஏசப்பா இல்லாமல் இருக்கிறோன்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டு எப்பொழுது தேவனிடத்திலே மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுது தேவன் அவர்களை விதையைப் போல அவர்களுடைய இருதயத்திலே வந்து அமர்ந்து செடியாகி மரமாகி கனி தந்து கனியிலிருந்து விடுத்தருவார். இந்த மாதிரியான ஒரு வசனத்தை கர்த்தர் தந்ததுக்காக கொடான கொடை ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வெகு விரைவிலே வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு வெகு விரைவிலே குழந்தை கிடைக்கும். லோன் இருக்கிறவர்களுக்கு வெகு விரைவிலே லோன் அடைய ஞானம் கிடைக்கும். போன்ற பல விஷயங்களை தேவன் அருளி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேவன் இல்லாத வாழ்க்கை நரகத்தை விட மோசமானதாக இருக்கும். தேவனோடு இருக்கிற வாழ்க்கை பரலோக ராஜ்யம் உங்கள் வீட்டிற்கே வந்தால் போல இருக்கும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.